வணக்கம். தமிழக அரசியலில் இதுவரை யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிரடி திருப்பம். தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஒரு ரகசிய கூட்டணி உருவாகப் போவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது வெறும் வதந்தியா அல்லது தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப்போகும் ஒரு மாபெரும் சதித்திட்டமா? விரிவாக பார்ப்போம். எமது புலனாய்வு குழுவிற்கு கிடைத்த ஒரு ரகசிய ஆவணம் தமிழக அரசியலின் அடித்தளத்தையே உலுக்கிவிட்டது. இரு பெரும் துருவங்கள் மக்கள் முன்னிலையில் மோதிக்கொண்டாலும் திரைக்குப் பின்னால் கைகோர்க்க தயாராகிவிட்டன என்பதையே இந்த ஆதாரங்கள் காட்டுகின்றன. தற்போதுள்ள அரசியல் சூழலில் ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் தங்களது கோட்டைகளை பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இந்த புதிய கூட்டணி உருவானால் இதுவரை நாம் பார்த்து வந்த தேர்தல் கணக்குகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். கடந்த சில நாட்களாக சென்னை அறிவாலயத்திலும் கிரீன்வேஸ் சாலை இல்லங்களிலும் நள்ளிரவு நேரங்களில் பல முக்கிய சந்திப்புகள் நடந்துள்ளன. வழக்கத்திற்கு மாறான இந்த நடமாட்டங்கள் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கிச் செல்வதை உறுதிப்படுத்துகின்றன. இந்த கூட்டணி ஏன் இவ்வளவு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது? ஏனெனில் கொள்கை ரீதியாகவும் நீண்டகால பகைமை கொண்ட இரு கட்சிகளும் இணைவது என்பது அரசியல் தற்கொலைக்கு சமம் என்று பலரும் கருதினர். ஆனால் அதிகாரத்தை கைப்பற்ற எந்த எல்லைக்கும் செல்ல அவர்கள் துணிந்துவிட்டனர். தமிழக அரசியல் வரலாறு என்பது கூட்டணிகளின் மாற்றங்களால் நிறைந்ததுதான். ஆனால் 1996 அல்லது 2004 நடந்த மாற்றங்களை விட இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த ரகசிய ஒப்பந்தத்தின்படி தொகுதி பங்கீடு மட்டுமல்லாமல் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதிகார பகிர்விலும் சில அதிர்ச்சிகரமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் இந்த புதிய கூட்டணி பெரும் வாக்கு வங்கியை திரட்டும். இது மற்ற சிறிய கட்சிகளின் இருப்பையே கேள்விக்குறியாக்கிவிடும். வெளியே அமைதி நிலவினாலும் இரு கட்சிகளுக்குள்ளும் புயல் வீசத் தொடங்கியுள்ளது. மூத்த நிர்வாகிகள் பலர் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன. விரைவில் இது பகிரங்கமான மோதலாக மாறலாம். கட்சி தலைமை மௌனம் காப்பது தொண்டர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மௌனம் சம்மதமா அல்லது அடுத்த கட்ட நகர்விற்கான திட்டமிடலா என்பது வரும் நாட்களில் தெரியவரும். இந்த மாபெரும் கூட்டணியால் சிறிய கட்சிகளின் பேரம் பேசும் சக்தி முற்றிலுமாக முடக்கப்படும். அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் அல்லது ஏதோ ஒரு பக்கத்தில் தஞ்சமடைய வேண்டியிருக்கும். மக்கள் இந்த மாற்றத்தை எப்படி பார்ப்பார்கள்? கொள்கை மாறுபாடுகளை மறந்து இணையும் இந்த கட்சிகளை மக்கள் ஏற்பார்களா அல்லது துரோகமாக கருதி தேர்தல் முடிவுகளில் பதிலடி கொடுப்பார்களா? இதுவே மிகப்பெரிய கேள்வி. இந்த கூட்டணி வெறும் மாநில அரசியலோடு நின்றுவிடப் போவதில்லை. டெல்லி வரை இதன் தாக்கம் இருக்கும். தேசிய கட்சிகள் இந்த ரகசிய ஒப்பந்தத்தில் எந்த அளவிற்கு தலையிட்டுள்ளன என்பதும் ஆராயப்பட வேண்டிய ஒன்று. அரசியல் ஆலோசகர்கள் மற்றும் வியூக வகுப்பாளர்கள் கடந்த சில வாரங்களாகவே இந்த திட்டத்தை மிக ரகசியமாக முன்னெடுத்து வந்துள்ளனர். எமது ஆய்வில் கிடைத்த தகவல்கள் அனைத்தும் ஒரு பெரிய மாற்றத்தையே உறுதிப்படுத்துகின்றன. சட்ட ரீதியாக இந்த கூட்டணிக்கு எந்த தடையும் இல்லை என்றாலும் அறம் மற்றும் அரசியல் நாகரிகம் என்ற அடிப்படையில் இது மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சமூக வலைதளங்களில் ஏற்கனவே இது குறித்து காரசாரமான விவாதங்கள் தொடங்கிவிட்டன. தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த ஷாக்கிங் கூட்டணி பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வரும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா அல்லது பழைய கணக்குகளை தீர்க்குமா? தமிழக மக்கள் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இந்த ரகசிய கூட்டணிக்கு உங்கள் பதில் என்ன? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த அரசியல் அதிரடிகள் தொடரும். வணக்கம்.